சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மணலி புதுநகரில் மழைநீர் வடிகால் வழியாக சில இடங்களில் புகுந்த வெள்ள நீர் குடியிருப்புகளை சூழ்ந்து உள்ளதால் ராட்சத மோட்டார் வைத்து அவற்றை அப்புறப்படுத்தி ஆற்றுக்குள் திருப்பிவிடும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு உள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தி ஆசிரியர் வேல்ராஜ். வணக்கம் வேல்ராஜ் சார், இது குறித்தான தகவல்களை பதிவு பண்ணலாம். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மற்றும் 16 வார்டுகளுக்கு உள்ளடக்கிய பகுதிகளில் கொசஸ்தலை ஆறானது பாய்கிறது. பூண்டி ஏரியிலிருந்து திறக்கப்பட்ட நீரானது உபரி நீரானது கொசஸ்தலையின் வழியாகத்தான் வடிய வைக்கப்படுகிறது. மணலி புதுநகரை பொறுத்த மட்டில் கொசஸ்தலை ஆற்றில் எப்போதெல்லாம் 25,000 கனஅடிக்கு அதிகமாக தண்ணீர் திறக்கப்படுகிறதோ அப்போது மணலி புதுநகருக்குள் தானாக வெள்ளம் புகுந்துவிடும். இந்த நிலையில் தற்போது வரை பூண்டியில் 16,500 கனஅடி தான் நீர் திறக்கப்பட்டதாக, அதிகபட்சமாக திறக்கப்பட்டதாக அறிவிப்பு வெளியான நிலையில் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது என்று மக்கள் இருந்தனர். இந்த நிலையில் மழைநீர் வடிவதற்காக கொசஸ்தலை ஆற்றுக்குள் கட்டப்பட்ட அந்த மழைநீர் வாய்க்கால் வழியாக வெள்ள நீரானது ஊருக்குள் புகத் தொடங்கியது. இதை தாமதமாக அறிந்து கொண்ட அதிகாரிகள் சில இடங்களில் முன்கூட்டியே ஷட்டரை அடைத்து அந்த வெள்ள நீரானது மழைநீர் கால்வாய் வழியாக ஊருக்குள் புகாமல் தடுத்து விட்டனர். ஆனால் குறிப்பாக ஜெனிஃபர் நகர், ஆர்எல் நகர், காந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில், அதாவது ஆற்றங்கரை ஒட்டி இருக்கின்ற தெருக்களில் எல்லாம் முழங்கால் அளவிற்கு அந்த வெள்ள நீரானது மழைநீர் வடிகால் வழியாக முழங்கால் அளவிற்கு தெருவுக்குள் தேங்க ஆரம்பித்து விட்டது. தற்போது அனைத்து சட்டர்களையும், அதாவது மழைநீர் வடிகால் ஆற்றில் சேரக்கூடிய அனைத்து சட்டங்களையும் அடைத்துவிட்டு மாநகராட்சி பணியாளர்கள் ராட்சத மோட்டார் மூலம் அந்த மழைநீர் வடிகாலில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த வெள்ள நீரை உறிஞ்சி ஆற்றுக்குள் அனுப்பும் பணியை மேற்கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து காலை முதலே தொடர்ந்து அந்த மோட்டார் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் மூலம் விரைவாக சில இடங்களில் உள்ளே புகுந்த அந்த வெள்ள நீரானது சற்று குறைய ஆரம்பித்திருக்கிறது.